ஹலோ, ஐ பேங்க். நான் தான் பொன்னம்பலம் பேசுறேன். எஸ் சார், என் பேரன் போயிட்டான். எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து அவருடைய கண்களை எடுத்துங்க. இல்ல, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என் பிள்ளையோட கண் எடுக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். சக்தி, இத நானா செய்யலம்மா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அவனுடைய அழகு முகத்தை அலங்கரப்படுத்துறது என்னால அனுமதிக்கவே முடியாது. உடனே போன் பண்ணி வேண்டான்னு சொல்லிடுங்க. என்ன மன்னிச்சிடுமா, என்னால அது முடியாது. இந்த விஷயத்துல ஒன்னை விட அதிகமா துன்பம் அனுபவிக்கிற நான் தான்மா. அப்ப ஏன் இந்த அநியாயத்தை செய்ய துணிஞ்சிக்க? கண்ணை பழைக்க மாட்டான்னு தெரிஞ்ச உடனே டாக்டர் கண்ணங்கிட்ட போய், கண்ணா உன் கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்டார். அதுக்கு அவன், நான் செத்த பிறகு என்னுடைய கண்களை எடுத்து மீனாக்காவுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னான். அவன் உயிரைத்தான் நம்மால காப்பாற்ற முடியல. அவனுடைய கடைசி ஆசையாவது நிறைவேற்றி வைக்க வேண்டாமா? அதை செய்யறதுக்கு நீங்க யாரு? பெத்தவன் நான் சொல்றேன். என் அனுமதி இல்லாம யாரும் அவனை நெருங்க முடியாது. அனுமதி இல்லாம எமன் உள்ள நுழைஞ்சு அவன் உயிரையே எடுத்துக்கிட்டு போயிட்டானம்மா. அவனை உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? அந்த யமனை விட கொடுமையான மனசு உங்களுக்கு. பிள்ளைய பெரிய துக்கத்தை மறக்க பேரன் மேல அன்பு செலுத்துறதா சொல்லுவீங்களே, இதுதான் அன்பா? உங்களுக்கு ஈவிரக்கமே கிடையாதா? இருக்குமா, ஈவிரக்க நிச்சயமா இருக்கு. இறக்கத்துக்கே இலக்கணமா வாழ்ந்த கண்ணனுக்கு தாத்தா மனா. உங்களுக்கு உண்மையே இறக்க இருந்தா எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்து என்ன கொன்னுட்டு அப்புறம் என் குழந்தைய உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க. சக்தி, கண்ணனை நீ குழந்தையா பாக்குறமா, ஆனா நான் தெய்வமா பாக்குறேன். அவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள் அவனுக்கு. மாமா, ஆமாம்மா, போர்க்களத்தில் அடிபட்டு கிடந்த கர்ணனை பார்த்து கண்ண பரமாத்மா உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டானா. எத்தனை பிறவி எடுத்தாலும் கேட்கறவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாத ஒரு நிலையை எனக்கு கொடுன்னு கேட்டானா. கேட்கறவங்களுக்கு தான் இல்லேன்னு சொல்லாத நிலையை கேட்டான் கர்ணன். ஆனா உன் பிள்ளை கண்ணனும் கேட்காமலே மீனாவுக்கு தான் கண்ணையே கொடுக்க சொல்லிட்டாம்மா. நீ பெத்த பிள்ளையுடைய ஆத்மா சாந்தி அடைறதுக்காவது சரின்னு சொல்லுமா, சரின்னு சொல்லுமா. கரெக்டா? மாலைக்கு கீழே இலைய கட்டாத, ஆடு மேய்ஞ்சிட்டு போயிடும். என்னடா ரோஜா பூ வாசனையும் காணும், ஒரு இளவையும் காணும். சென்ட் அட்ரா, அப்பதான் வியாபாரம் ஆகும். அடே டாக்டர் சாரா, என்ன சார் இது பூக்கடை திருப்பக்கம்? கொஞ்சம் பூ மாலை எல்லாம் வேணும். அப்படியா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் சார். உங்களுக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் நடக்கும் போது நான் ஊர்ல இருக்கேன் பாத்தீங்களா? என்ன சார் இது மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணம் தண்ணிக்காவது சந்தோஷமா இருங்க. இது கல்யாண விஷயம் இல்ல, சாவு விஷயம். சாவுக்கெல்லாம் நான் பூ தர மாட்டேன். அத இருக்கு பாருங்க சாமிநாதன் கடை, அவங்கிட்ட கேளுங்க. பெரிய மனுஷன்னா மாலை 15 ரூபா, சுமாரான ஆளா இருந்தா 10 ரூபா, முன்ன பின்ன தெரியாதவன்னா 2 ரூபா. ஆளுக்கு ஒரு ரேட் வச்சிருக்கான். நான் சாவுக்கெல்லாம் பூ தர மாட்டேன். ஐயா, நீதானையா கண்ணனுக்கு பழக்கமா பூ கொடுக்கறது? நான் எங்க கொடுக்கறேன்? வழக்கமா கண்ணன் தானே கடையை தேடி வந்து வாங்கிட்டு போவான். ஊருக்கு புறப்படும் போது கூட சொன்னானே, பாசாதி பாசாதி உன் பூச்செண்டுக்கா நான் காத்துட்டு இருப்பேன்னு. அவனுக்காத்தான் நான் வந்திருக்கேன். அவனுக்கு வேணும்னா அவன் வருவான். நீங்க என்ன சார்? இனிமே வரமாட்டான்ப்பா. ஏன்? செத்து போயிட்டான்ப்பா. கண்ணு சார்,
நீங்க டாக்டர் ஆச்சே, நீங்க எல்லாம் இருந்து என்ன சார் பண்ணீங்க? நான் முடியல பார்த்தாரு, முடியல பார்த்தாரு. டாக்டர் சார், கண்ணு கையோட தெரியுது, எல்லாமே தெரியுது. ரொம்ப நன்றி டாக்டர். நீ நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லம்மா. உனக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யார் தெரியுமா? கொஞ்சம் இப்படி வா. டாக்டர் சந்திரன் அம்மா. நீ அவருக்குத்தான் நன்றி சொல்லணும். இவர்தான் கண்ணனோட தாத்தா. கண்ணன் எங்க? அவங்க அம்மா எங்க? அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. கண்ணா, கண்ணா, எனக்கு பார்வை வந்துடுச்சு. உன்னை பார்க்கணும்னு இருக்கேன். எங்கடா இருக்கே? கண்ணா, எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்? கண்ணா, கண்ணனோட அம்மா. அம்மா என் மேல அன்பு காட்டின தெய்வம் எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேனா அது மாதிரியே இருக்கீங்க. கண்ணு எங்கம்மா இருக்கான்? எனக்கு பார்வை கிடைத்து நான் உலகத்தை பாக்குறது நீ பார்க்காம போயிட்டே. இப்ப நீ அவனை பாக்குறதே அவன் கொடுத்த கண்ணுனாலதான். விளையாட்டுக்கு ஒரு கண்ணு கொடுக்கறேன்னு சொல்லி உண்மையிலே ரெண்டு கண்ணையும் கொடுத்துட்டியே. ஐயோ கண்ணா, கண்ணா.